ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தைராய்டு கிளாண்டை பற்றி கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கல, இதுதான் தைராய்டு கிளாண்டு. இந்த தைராய்டு கிளாண்டு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா ஈச் சைட் ஆஃப் ட்ரக்கியா, அதாவது ட்ரக்கியாவுக்கு ரெண்டு சைடில் லொக்கேட்டாக இருக்கிறது தான் தைராய்டு கிளாண்டு. இந்த தைராய்டு கிளாண்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா T3 and T4 ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் அதிகமாக இருந்தால் அதை தான் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. The excess amount of thyroid hormones produced by thyroid gland is also known as hyperthyroidism. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டேஜில் தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் அதிகமாக இருக்கும் அண்ட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை தான் தைரோடாக்சிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக நிமோனிக்ஸில் சொல்லித்தரேன். அது மாம்ஸ் ட்ரைடு. எம் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மெமரி லாஸ், நமக்கு மெமரி லாஸ் ஆகிறது. அண்ட் ஓ எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒபிசிட்டி, நமக்கு சடனாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. அண்ட் எம் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மேலர் ஃப்ளஷ், நம்ம ஃபேஸில் பிங்கி கலரில் ரேஷஸ் மாதிரி வருது, அதுதான் மேலர் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எஸ் ரிப்ரசன்ட்ஸ் த நம்ம ஸ்கின்னும் ஹேரும் ரொம்ப ட்ரை ஆகிறது, ஓகேவா, ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரைனஸ். அண்ட் டி இஸ் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டயர்ட்னஸ், நம்ம எப்போவுமே டயர்டாகவே ஃபீல் பண்ணுறது. அண்ட் ஆர் எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ரைசிங் பிபி, நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது. அண்ட் ஐ ரிப்ரசன்ட் த இன்டாலரன்ஸ் ஆஃப் கோல்டு, அவங்க கோல்டுக்கு எப்போவுமே பயந்தவங்களாகவே இருப்பாங்க. அண்ட் இ ரிப்ரசன்ட் த எனர்ஜி லெவல் ஃபெயில்ஸ், நமக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. அண்ட் டி ரிப்ரசன்ட் த டிப்ரெஷன், நம்ம எப்போவுமே டிப்ரெஷன்லேயே இருப்போம். இந்த நிமோனிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எம் ரிப்ரசன்ட் த மெமரி லாஸ், ஓ ரிப்ரசன்ட் த ஒபிசிட்டி, எம் ரிப்ரசன்ட் த மேலர் ஃப்ளஷ், எஸ் ரிப்ரசன்ட் த ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரைனஸ், and T represent the tiredness, and R represent the rising BP, I represent intolerance of cold, E represent the energy level fails, and D represent the depression. நல்ல ஞாபகம் வச்சுங்க. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம் கேட்டால் மாம்ஸ் ட்ரையடு. இப்போ நம்ம காசஸ் அண்ட் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம் பார்க்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தைராய்டு டிஸார்டர் கஷ்டமே இல்லை, ரொம்பவே ஈஸி தான். இதுதான் தைராய்டு ஃபாலிகல்ஸ். The most common causes of hyperthyroidism என்னென்னா கிரேவ் டிசீஸ் தான். இது போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேர்த்துக்குமே வரலாம். இந்த கிரேவ் டிசீஸில் நம்ம ஆன்டிபாடிஸ் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுக்கு அகெனிஸ்டாக இருக்கும், அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் டிஎஸ்ஹெச்சை ப்ரொடியூஸ் பண்ணுறது அண்டு டிஎஸ்ஹெச்சை பிளட் சர்க்குலேஷனில் ஆக்டிவேட் பண்ணுறது, இதுவே அதோட வேலையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னா, இப்போது இந்த ஆன்டிபாடிஸ் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனில். இப்போ இந்த டிஎஸ்ஹெச் எல்லாமே தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகும். இப்படி தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகிறதுனால சில காம்பனண்ட்டை டிஎஸ்ஹெச்ஆர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த காம்பனண்டோட நேம் தான் தைரோக்ளோபுலின். இந்த தைரோக்ளோபுலின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் டு ப்ரொடியூஸ் த தைராய்டு ஹார்மோன். அண்ட் ஆல்ரெடி நம்ம பிளட் சர்க்குலேஷனில் அயோடின் இருக்கும். அந்த அயோடின் கேனல் வழியாக தைரோக்ளோபுலின் கூட கம்பைன் ஆகி நமக்கு T3 and T4, அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் ஆன தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே அதிக அளவில் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் போய் என்ட்ராகிறது தான் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நம்ம அடுத்த காசஸ் பற்றி பார்த்தலாம். அடுத்த காசஸ் என்னென்னா டாக்ஸிக் டினோமா. அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னமோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நார்மலாக நான் டாக்ஸிக்காக தான் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடக்கும்போது அது அப்நார்மல் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டாராக மாறிடும். நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகிறதுனால தான் நமக்கு தைரோக்ளோபின் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இன் திஸ் டிசீஸில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டார் அதிகமாக தைரோக்ளோபினை ப்ரொடியூஸ் பண்ணும் வித்தவுட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அண்ட் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் இருக்க அயோடின் தைரோக்ளோபின் கூட கம்பைன் ஆகி T3 and T4 ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம பிளட் சர்க்குலேஷனில் அதிக அளவில் என்டர் ஆகிறது தான் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் மூணாவது காமன் காசு என்னென்னு பார்த்தோன்னா அயோடின் இன்டேக் அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம அயோடின் ரிச் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன்லையும் அயோடின் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். அந்த அயோடின் எல்லாம் தைரோக்ளோபின் கூட கம்பைன் ஆகி நமக்கு அதிக அளவிலான தைராய்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம் என்னென்னா அயோடின் ரிச் ஃபுட்டை கம்மி பண்ணுறது தான். இப்போது நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் தைராய்டிசம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னென்னா அயோடின் ரிச் ஃபுட்டை கம்மி பண்ணணும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபிஷ்ஷு, எக்கு அண்ட் அதர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி விஷயங்களை சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணணும். செகண்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி. நம்ம தைராய்டு செல் தான் தைராய்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரேடியோ ஆக்டிவ் தெரப்பியில் ரேடியேஷனை வச்சு தைராய்டு செல்லையே கில் பண்ணிடுவாங்க. தைராய்டு செல் கம்மியானதுனால தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷனும் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். தென் அடுத்த ட்ரீட்மெண்ட் தயோ அமைன்ஸ். இப்போது நம்ம பாடியில் அயோடைடு தான் அயோடினாக கன்வெர்ட் ஆகும். இந்த தயோ அமைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கன்வெர்ட்டிங்கை இன்ஹிபிட் பண்ணிடும். அயோடின்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் டு ப்ரொடியூஸ் த தைராய்டு ஹார்மோன்ஸ். ஏன்னா அயோடின் தான் தைரோக்ளோபின் கூட கன்வெர்ட் ஆகி நமக்கு தைராய்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது இந்த அயோடினே இல்லை அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடும். இப்போது ரிவைஸ் பண்ணலாம். ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை தைராய்டு கிளாண்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹைப்பர் தைராய்டிசம். இப்போது காசஸ் அண்ட் பேத்தோஃபிசியாலஜி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காசஸ் என்னென்னா கிரேவ் டிசீஸ். கிரேவ் டிசீஸில் ஆன்டிபாடிஸ் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ்க்கு அகென்ஸ்டாக இருக்கும். அதனால தைரோக்ளோபின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அது அயோடின் கூட கம்பைன் ஆகி நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வரும். தென் டாக்ஸிக் அடினோமா. டாக்ஸிக் அடினோமா அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டார் நான் டாக்ஸிக்காக தான் இருக்கும். அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கும்போது அது அப்நார்மல் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டாராக கன்வெர்ட் ஆகிரும். இந்த அப்நார்மல் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டார் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ரிசெப்டார் இல்லாமலேயே நிறைய தைரோக்ளோபினை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த தைரோக்ளோபின் அயோடின் கூட கம்பைன் ஆகி நிறைய தைராய்டு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் அயோடின் ரிச் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வரும். தென் பிட்யூட்டரி டியூமர். நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் ஏதாச்சும் டியூமர் இருந்தாலும் நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வரும். ஏன்னா நம்ம பிட்யூட்டரி கிளாண்டும் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் ஏதாச்சும் டியூமர் இருந்துச்சுன்னா நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் அதிகமாக தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படி நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஹைப்போதைராய்டிசம், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், காசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க.